டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வருகின்ற 19/8/2025 அன்று காலை நடைபெற இருக்கிறது. அது குறித்து நம்முடைய நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் நடைபெறுகின்ற அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சியில் அறிவித்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுகவில் இதுவரையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நான் துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற அனைவருமே ஒன்றிய கழக செயலாளர்கள், இலக்கிய நிர்வாகிகள், பொறியாளர் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். யாரும் நீக்கப்படவில்லை. நாங்களும் அந்த பொறுப்பிலிருந்து விலகவில்லை. இருப்பினும் மதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரே சான்று இது கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வாழ் என சங்கொலியில் வந்திருக்கின்ற விளம்பரம். இதில் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கின்ற என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை. அவர்கள் என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை வைக்கவில்லை என்பதற்காக நாங்கள் மாநாடு கலந்து கொள்ள முடியாமல் இருக்க முடியாது. எனவேதான் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழாவை அவருடைய தொட்டில் பிரதேசம் காஞ்சியிலே நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு மேடைதோறும் பேசிக் கொண்டு வருகிறார். அவருடைய மகன் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து ரஷ்யாவில் சிக்கி தவிக்கின்ற மாணவர்களை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் சில பைத்தியக்காரர்கள் அவர் மத்திய அமைச்சராவதற்காக அந்த சந்திப்பை மேற்கொண்டார் என்று தலைவர் வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் தலைவர் வைகோவிடம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். கோரிக்கை நியாயமானது, மனிதாபிமானது, அதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் இந்திய கூட்டணியில் அங்க வகித்து, திராவிட முன்னேற்ற தலைமையிலான அந்த கூட்டணியில் அங்க வகித்து நீங்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றிருக்கின்ற போது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட இந்த இரண்டிலும் மட்டுமே 40 லோக்சபா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேலவையில் ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்ற போது நீங்கள் பின்பற்றிய முறை என்பது மிக மிக பிழையானது, தவறானது, அட்லாண்டிக் பெரும்படை என்று சொல்லுகின்ற விதத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கள்ளக்கூட்டணி வைத்தீர்கள் என்பதற்கு சான்றாகத்தான் துரையுடைய இந்த லெட்டர் பேடில் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றிருக்கிறார். எனவே அது தவறு என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். பாஜகவுடன் எப்படி நீங்கள் இந்த கையெழுத்தை பெறலாம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. மாறாக துரையுடைய முகநூல் பதிவில், சமூக வலைதள பதிவில் பிஜேபி என்று போடப்பட்டிருக்கிற இடத்தில் அது அடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருப்பீர்கள், ஆனால் இதில் உள்நோக்கம் இல்லை என்று சொன்னால் அதை ஏன் நீங்கள் அடித்தீர்கள் என்ற கேள்விக்கு நாட்டு மக்களும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி. இதைதான் நாங்கள் நாட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்கிறோம். கோரிக்கை நியாயமானது, ஆனால் நீங்கள் பின்பற்றிய முறை தவறானது. அதுதான் இத்தாலி தேசத்துடைய பிளாரன்ஸ் வணிகன் மாக்கியவெல்லி சொன்னான். இளவரசர் என்று சொல்லப்படுகின்ற பிரின்ஸ் சொன்ன செய்தி, என்ஸ் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ். நீ பின்பற்றிய வழி முடிவுகளை நியாயப்படுத்த வேண்டும் என்பதை போன்று நீங்கள் பின்பற்றிய வழி மிகப்பெரிய பிழையான வழி. பாஜகவுடன் ஏன் இந்த கையெழுத்தை பெற்றீர்கள் என்பதற்கு தான் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். அதற்கு நீங்கள் முறையாக ஜனநாயகபூர்வமாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தான் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.